லூக்கா நற்செய்தி 15:10. மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்குச் சொல்கிறேன். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு ஆன்மா பாவம் செய்து பரலோகத்திற்கு போவதற்கு பதிலாக நரகத்திற்கு செல்லுகிறது என்றால் தூதர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள். தூதர்களை விட கடவுள் மிகவும் வருத்தப்படுவார். ஆனால் மனம் மாறும் பொழுது தூதர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார். நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும், பரலோகத்தை நித்திய வாழ்வை பெற வேண்டும், தூதர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இறைவார்த்தை சொல்லுகிறது, எசேக்கியேல் 33:11, தீயோர் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அன்று, ஆனால் அத்தீயோர் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆகவே உங்கள் தீய வழிகளினின்று திரும்புங்கள். கடவுள் இரக்கமுள்ளவர். திருப்பாடல்கள் 103:3, அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். 8, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கடவுள் நம்முடைய மனம் திரும்புதலுக்காக காத்திருக்கிறார். அவரை தேடி வர வேண்டும் என்று காத்திருக்கிறார். நினைவே மக்கள் எவ்வாறு சாக்கு உடை அணிந்து உபவாசம் இருந்து பாவத்தை விட்டு ஜெபித்தார்களோ அதே போல நாமும் ஜெபிக்க வேண்டும். கடவுள் நம் மீது மனமிறங்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார். வாரத்திற்கு 2 முறை 3 முறை உபவாசம் இருப்போம். ஆண்டவரை நோக்கி கூவி அழைப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பாராக.